தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 17/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் வார்த்தைகளில் மூலம் கர்த்தர் நமக்கு இன்று கூறும் ஒரு ஆலோசனையும் அவருக்கு விருப்பமான ஒன்றும் என்னவென்றால் சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று இந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். சுகந்த வாசனை என்றால் அந்த 20ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஜல பிரயாணம் வந்து உலகத்தையே அழித்து விட்டது. கர்த்தர் நோவாவையும் அவன் மனைவி 3 குமாரர் அவருடைய மனைவி, அது மட்டுமல்லாமல் உலகில் உள்ள அனைத்து சுத்தமான அசுத்தமான மிருகங்கள் பறவைகள் அப்படி அனைத்தையும் ஜோடு ஜோடியாக பாதுகாத்து அந்த ஜல பிரகாளம் அமிழ்ந்து பூமியில் பழையபடி அந்த வெட்டாந்தரை காணப்பட்ட பின்பு கர்த்தர் கூறியபடி அவர்கள் பூமிக்கு பழையபடி பிரவேசித்தார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது நோவா இறைவனுக்கு நன்றி செலுத்தும்படி ஒரு பலிபீடம் கட்டி அந்த 20ஆம் வசனத்தில் சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். அந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று பார்க்கின்ற பிரியமானவர்களே, பழைய காலத்தில் அவர்கள் தகன பலியை விட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் புதிய காலத்தில் இயேசு தகன பலிகளில் அவர் பிரியப்படுவதல்ல, தோத்திர பலியில் அவர் பிரியமாக இருக்கின்றார். இதில் துதிகளில் வாசம் பண்ணுபவர், துதிகளுக்கு பயப்படுபவர் என்று கர்த்தரை கூறுகின்றது இந்த வேதாகமத்தில். அவர் துதிகளுக்கு பயப்படத்தக்கவராம், துதிகளில் அவர் வாசம் பண்ணுவாராம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அனுதினமும் அவருக்கு தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமாம். என் ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதாகமத்தில் கர்த்தர் தெளிவாக நம்மை படைத்ததின் நோக்கத்தை கூறுகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நம்மிடம் கூறுகின்றார், நாமும் நோவாவை போன்று நம்முடைய உதடுகளின் காளையாகிய அந்த தோத்திர பலிகளை அவருக்கு அனுதினமும் செலுத்தும் பொழுது அந்த வாசனையை அவர் முகர்ந்து நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆகவே அனுதினமும் நாம் அவருக்கு தோத்திர பலிகளை அதிகாலையில் செலுத்த வேண்டும். அதே போன்று மத்தியான நேரத்தில், இரவு நேரத்தில், எப்பொழுதெல்லாம் அவருக்கு நாம் துதி பலிகளை நாம் செலுத்த முடியுமோ அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டு நன்றி செலுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் அந்த வாசனையை முகர்ந்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மையும் நம் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்றிலிருந்து இந்த செய்தியை கேட்ட பின்பு நாம் அனைவரும் அனுதினமும் அவருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும், அதை நீர் முகர்ந்து அதில் நீர் மகிமைப்படுவீர் என்று கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இன்றிலிருந்து நாங்கள் நிச்சயமாக தோத்திர பலிகளை குறைந்தது ஒரு 1000ஆவது செலுத்துவோம் அல்லது எங்களுக்கு முடிந்த பட்சம் செலுத்துவோம் என்று என்னுடன் சேர்ந்து பொருத்தனை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பொருத்தனை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் நீர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தது போல் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேடும் நல்ல தகப்பனே, ஆமேன்.